முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டையில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கை பதிவு செய்து சென்றார். அண்ணாமலை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை பாஜக தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுக பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் பள்ளியில் பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தனது வாக்கை பதிவு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அண்ணாமலைக்கு கிடைக்கும் ஆதரவு கோவையில் தாமரை மலரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். மேலும் பேசிய அவர், தேர்தல் செலவிற்காக பூத் ஏஜென்ட்களுக்கு கொடுக்க வைத்திருந்த பணத்தை பிடித்துக் கொண்டு பாஜகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக பொய் செய்தி பரப்புகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். நேற்று நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு பூத் ஏஜென்ட்டுகளுக்காக ஒரு குறிப்பிட்ட நிர்வாகியிடமிருந்து மண்டல் தலைவர் எடுத்துட்டு போன ஒரு பணம். அதை வழிமறிச்சு பிடிச்சிட்டு நாங்க வாக்காளருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை பரவ விட்டுட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷனோட மேற்பார்வையில தான் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இருக்கிறது என்றாலும் கூட பல்வேறு இடங்களில் தேர்தல் கமிஷனோட உத்தரவுப்படியோ இல்ல அவர்களோட உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ராமநாதபுரம் தொகுதியில் எனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளருமாகிய ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மீண்டும் மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார். ராமநாதபுரம் தொகுதியில் எனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், ராயபுரம் அருகே கார் ஷெட்டில் இருந்து பார்ச்சுனர் கார் திருடிய 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ராயபுரம் கிழக்கு மாதா கோயில் தெரு பகுதியில் கார்த்திக் என்பவர் ஸ்மார்ட் கார் வாங்கி விற்பனை செய்யும் நிறுவனத்தை கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டேவிட் பெர்னாண்டோஸ் என்பவரிடமிருந்து பார்ச்சுனர் காரை வாங்கியதாகவும் அதனை பழுது பார்த்து ராயபுரம் ஷெட்டில் நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி இரவு வாகனங்களை சரிபார்த்துவிட்டு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் காலை வழக்கம் போல் கடைக்கு வந்து பார்த்தபோது கார் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது அதிகாலை மர்ம நபர் ஒருவர் காரை திருடிச் சென்றது தெரியவந்தது. உடனே இதுகுறித்த புகாரின் பேரில் ராயபுரம் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஹரிஹரம், முகேஷ், உலகநாதன், சுரேஷ் உள்ளிட்ட 8 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து காரை பறிமுதல் செய்துள்ளனர். மேல் பாஜக வெற்றி பெறும் என்று காரைக்குடியில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா பேட்டி அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தனியார் பள்ளியில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் பிரதான மாற்றுக் கட்சியாக பாஜக உள்ளது எனவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கொடுப்போம் என்ற தேர்தல் அறிக்கை சாத்தியமில்லாதது என்றும் கூறிய அவர், பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி 0 இருக்கும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சிதம்பரம் அவரோட எக்கனாமிக் நாலேஜ் ஒரு ஸ்டாம்பில் பின்னாடி எழுதிடலாம், அந்த அளவுக்கு தான் அவருக்கு. ஏன்னா 1 லட்சம் ரூபா ஒரு பெண்ணுக்கா சாத்தியமா? பல நாடுகளுடைய பட்ஜெட்டை ஒன்றாக்கினா கூட அந்த அமௌண்ட் வர. ஆகவே ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர், முட்டாளின் சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு நபர், அவர் அப்படித்தான் விமர்சிப்பார். இவருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் 2008 14 வங்கிகள் முழுமையாக போண்டியாச்சு. வங்கிகள் கேபிட்டல் பேஸ் இல்லாமல் 2014 பிஜேபி வரலைன்னா 2014 ஜூன்லேயே பல இந்திய வங்கிகள் திவாலானது அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி மோசமான நிர்வாகம். அது மட்டும் இல்லை, 2014 நொறுங்குகின்ற பொருளாதாரத்தில் 5ல் 1 இருந்தது பிஜேபி, ஃப்ராஜைல் 5. ஆனால் இன்றைக்கி டாப் 5ல் இருக்குது.
ஆகவே கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக பேசுகிறதா இருக்கணும். அதை இல்லை ப. சிதம்பரத்திட்ட அறிவுபூர்வமாக பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்ணை மூடின்னு பிரிவினைவாத திமுக இந்திரா காந்தியை தாக்கியா ரொம்ப கேவலமாக பேசின டிஎம்கேட கூட்டணி வச்சுக்கிண்டு வேறு வழி இல்லாமல் இப்போ கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் 32 சீட்டை தாண்டாதுன்னு வந்திருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.